இன்றைக்கி என்னோடய ஸ்கெட்ச் புக் டூர் தான் பார்க்க போகிறோம். இப்போ என்னோடய ஸ்கெட்ச் புக்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு சாதா நோட்டில் தான் வரைஞ்சிட்டு இருந்தேன். அந்த நோட்டு தான் நாங்கள் மேலே போட்டிருந்தோம். இப்போ காமிக்க முடியல, அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இது என்னோடய ஸ்கெட்ச் புக் டூரோட பார்ட் 1. நான் ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணது இந்த 4 ட்ராயிங் நோட் தான். இது நான் ட்ராயிங் கிளாஸ்க்காக யூஸ் பண்ணேன். அங்கே சொல்லி கொடுத்துட்டு தான் இதில் தான் வரைஞ்சேன். வாங்க பார்க்கலாம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் புக். இது நான் பண்ணியிருக்க கிருஷ்ணன் ட்ராயிங். இது ஒரு மாடர்ன் நாட். இது எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. உங்கள்கிட்ட இருந்து என்ன புரியுதுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது ஒரு கேட் ஸ்டாச்சு பென்சில் ஷேடிங்கை பண்ணியிருக்கு. இது ஒரு ஃப்ராக் அப்படியே ரியலிஸ்டிக்காக வருதுன்னு ட்ரை பண்ணேன். செம முக்கியம் வந்துடுச்சு. இது பார்த்தா என்னன்னே தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸை ஏலியன் மாதிரி இருக்குன்னு நானுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு பென் ட்ராயிங்கு. நான் பென்சில் அவுட்லைன் போட்டு பென்னை இன்னும் போடவே இல்லை. இது ப்ரொப்போஷன்ஸ்க்காக நான் வரைஞ்சி பார்த்த ட்ராயிங்கு. சொதப்பிடுச்சு ப்ரொப்போஷன்ஸ். அப்புறம் எங்கள் சார் போட்டு காமிச்சார். இந்த ட்ராயிங் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் கை மட்டும் ரொம்ப சின்னதாகிடுச்சு. இது என்னோட ஒரு சொதப்பு ட்ராயிங். ஃபேஸே வரதை போர்ட்ரேட்டு. எங்கள் சார் ஈஸியாக வரைஞ்சி காமிச்சார். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிது. இது இன்னொரு சொதப்பு ட்ராயிங்கு. இது என்னோட செகண்ட் ஸ்கெட்ச் புக். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் கலர் ட்ராயிங். கிட்டத்தட்ட மாடர்ன் ஆர்ட் மாதிரி தான். செகண்ட் ஒரு ஆயில் பேஸ்ட்டு ஸ்ட்ரீட் லைட் அப்படியே வரைஞ்சிருக்கு. இது அவோரா லைட்ஸ் அண்டார்டிகா அங்கே தான் இருக்கும். அது ஆயில் பேஸ்ட் இதை பண்ணியிருக்கேன். இது ஒரு பென் டிசைனர் தான். ஏன்னா கோடு தான் கொஞ்சம் தப்பாக போட்டேன், ரொம்ப கிறுக்கி வச்சிட்டேன். இது ஒரு வாட்டர் கலர். இது மட்டும் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. இதுவும் ஆயில் பேஸ்ட்டு தான். இதுக்கு மட்டும் நான் ஒயிட் அக்ராலிக் யூஸ் பண்ணேன். இதான் என்னன்னே தெரியல, சொதப்பிடுச்சு இது ரெண்டும். இதுவும் ஆயில் பேஸ்ட்டு தான். கிட்டத்தட்ட மிக்சட் மீடியா தான். இதான் பெயிண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். இந்த வேர் போடாமல் இருந்து தான் இன்னும் நல்லா இருக்குன்னு தோணுது. இது ஒரு ஸ்டாச்சு அப்படி சிரிச்சிட்டு இருக்கு மாதிரி. இதாவது ஜிகன் ஷார்க்கோட வர ஷார்க்கு. அதோட ஆர்ம்ஸ் அப்படியே பயங்கரமாக வரைஞ்சிருக்கேன். இது ஒரு பென் டிசைன் ட்ராயிங். முடிக்க மட்டும் நல்லா டிசைனாக இருக்குது. இது எங்கள் சார் வரைஞ்ச ஒரு போர்ட்ரைட்டு. இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நயன்தாரா ட்ரை பண்ணி வேறு யாரோ ஒரு ஆண்டி வந்துட்டாங்க. இது ஒரு சீனரி ட்ராயிங். ஆயில் பேஸ்ட் இதை பண்ணியிருக்கேன். பரவாயில்ல உட்காந்துருக்குது. இதான் துர்கா மாதா மிக்சர் மீடியா. இது ஒரு புக்கோட அட்டைப்படத்துலேருந்து அப்படியே பார்த்து வரைஞ்சேன். இந்த ஃபேஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்குதான். இது அப்படியே ஒரு ஊசி அப்படியே கொசு மாதிரியே இருக்குது. அப்படியே ரெண்டுத்தும் ஒன்றே இதாக இருக்குது. இது ஒரு ஆர்ட் தான். அப்படியே நம்ம பாடி பார்ட்ஸ் தான் இருக்குது. வாய், காது, கண், பாம்பு வழியாக அப்படியே புகை போகிறது. அவ்வளோ மன அழுத்தமாக இருக்குது ஆர்ட்டு. இதெல்லாம் அப்படியே தெரியும். இது டெட்புல்னு என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க. ஆனால் இவர் யாருன்னு எனக்கே தெரியாது. இதுவும் ஒரு சொதப்பு ட்ராயிங் தான். இது இன்னொரு சொதப்பு ட்ராயிங். ஒரு மாடல் அவுட்லைன் மட்டும் போட்டேன். இது நான் ட்ராயிங் காம்படிஷனுக்காக ப்ராக்டிஸ் பண்ணது. இது நான் சைல்டு ஃபேஸ் வரையறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணேன். இந்த லைன் போட்டு இந்த கோடு போடணும். இது சென்டர் கோடு போட்டு எப்படி வரையிறது எங்கள் சார் சொல்லி தந்தார். மூக்கு எப்படி வரையிறது, போர்ட்ரைட்டுக்கு தான் கற்றுக்கிட்டேன். இது ஒரு ஸ்டில் லைஃப் ட்ராயிங்கு. பாட்டில், பம்கின் இதுதான் இருக்குது. இது உமன்ஸ் டேக்கு நான் வரைஞ்ச ட்ராயிங்கு. இது ஃபேஸ் மட்டும் எங்கள் சார் வந்துட்டார். மற்றதான் நான் தான் வரைஞ்சி ஷேடிங் பண்ணேன். இது என்னன்னு எனக்கு தெரியுது, ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. காமெடியாக இருக்குது. இதான் மீனாட்சி அம்மன். இது இன்னொரு ஸ்டில் லைஃப் ட்ராயிங்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எலி எழுத போது ரைட்டர் ஆயிடுச்சு. அதை அப்படியே வரைஞ்சிருக்கேன். இது ஒரு போர்ட்ரைட்டு எங்கள் சார் வரையத்து சொல்லி தந்தார். ஆனால் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஆனால் இவர் யாருன்னு எனக்கே தெரியாது. இதுதான் அர்ஜுனர். அவர் ராஜாவாக இருந்தப்போ காட்டுக்கு போனப்போ அந்த இதெல்லாம் வரைஞ்சிருக்கேன்.
இது ஒரு கொரில்லா டீ குடிக்கிறது. இதான் கோஸ்ட் ரைடர் படத்திற்கு ஹீரோ அப்படியே எடுத்து வந்துட்டேன். அவரோட ஃபேஸ் தான். இது ஒரு கழுகு அப்படியே டிசைனாக போட்டு வரையணும். நான் பெண்ணில் வரையணும், ஆனால் நான் பென்சிலே வந்துட்டேன். இதுதான் புத்தரோட ஒரு வடிவம். ஆனால் இது புத்தர்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் இதுவும் புத்தர் தான். இந்த ஃபேஸ் சொதப்பிடுச்சு இந்த போர்ட்ரேட்டு. சரி அவங்க எடுத்துகிட்டு போயிடுதான். இது என்னோடய ஃபஸ்ட்டு ஆயில் பேஸ்டல் ட்ராயிங், ஒரு சீனரி ட்ராயிங். நல்லா இருக்குது. இது ஒரு மாமியார் மருமகள் வரைஞ்சிட்டு டிசைன் மட்டும் போடணும். இது கார்ட்டூன் ஃபேஸ் தான். நீ க்ரியேட்டிவாக போடுனீங்க சார் சொல்லி தந்தார். நானாக அப்படியே யோசிச்சு போட்டிருக்கேன். ட்ராகுதா ஏரிகன் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இது ஒரு கரடி பென்சில் ஷேடிங்க. வாய் மட்டும் நல்லா பெருசாக இருக்குது, மற்ற எல்லாமே சொதப்பிடுச்சு. இந்த நாய் கண்ணு மட்டும் நல்லா வந்துட்டு பாடி கொஞ்சம் ப்ரொபோர்ஷன் ஸ்டெப் ஆயிடுச்சு. இது ஒரு மயில் மரத்து மேலே உட்காந்துருக்கு. தோகை மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கணும், நான் கம்மியாக போட்டேன். இது ஒரு கேமல் அப்படியே ஜென்டல் ட்ராயிங் மாதிரி டிசைனாக போட்டு பண்ணுறது. இதுவும் இன்னொரு ஸ்டில் லைஃபு கிராஸ் ஹேட்சிங் டெக்னிக்கை வச்சு வரைஞ்சேன். இது எப்படி இருக்குது? பாய், அடுத்த வீடியோவில் பார்க்க தான்.